Taste the Daily. Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. காலவரம்பை குறிப்பிட்டு ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்தி தவிர்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதிகார வரம்பு குறித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்காவிட்டால் அது அதிமுகவுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்தர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்பொழுது வரை பிறப்பிக்கவில்லை எனவும் தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற வழக்குகளில் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் 6 புகார்கள் வந்துள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இந்த விவகாரத்தில் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் தங்கள் அரசியல் சாசன கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்பதல்லவா என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதை போல தெரிகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரிட உயர்ந்ததா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் அரசியல் சாசனத்தில் உயர்ந்த அதிகாரி தாழ்ந்த அதிகாரி என்று எதுவும் இல்லை என்றும் அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகளும் சமமானவர்கள் என குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் எப்பொழுது முடிவு எடுக்கப்படும் என கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்பொழுது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். Taste the Daily.